உலகமே இன்று வரை வியந்து பார்க்கும் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு சோழர்களின் வாழ்க்கையில் அழியா சின்னமாக விளங்கும் இந்த சிவன் கோயில் இன்று வரை உலகளவில் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. மனிதர்கள் சிவபெருமான் மீது வைத்திருக்கும் பக்தியும் அந்த பக்தியின் மூலம் எழுப்பப்பட்ட இந்த சிவன் கோயிலும் இன்று வரை கட்டிடக்கலையில் ஓர் அதிசய சின்னமாகவே விளங்கி வருவதை நாம் காணலாம். இக்கோயிலின் மேலே இருக்கும் அந்த விமானம் என்று சொல்லக்கூடிய கலசம் போல் காட்சியளிக்கும் அந்த கோபுரமானது 80 டன் எடையை கொண்டது என்கிறார்கள். நினைத்து பார்க்கவே பிரமிப்பாக உள்ளதல்லவா? எப்படி நம் முன்னோர்கள் இவ்வளவு பெரிய எடையை மேலே ஏற்றினார்கள், அந்த கோயிலிற்கு எப்படி கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் என்பது இன்று வரை புரியாத மர்மமாகவே இருக்கிறது. 13 அடி நீளம் 16 அடி அகலம் கொண்ட நந்தி சிலையானது பக்தர்களுக்கு காட்சியளிப்பதையும் நாம் காண நேரிடலாம். எங்கும் சிவன் எதிலும் சிவன் என்பது போல் இக்கோயிலை சுற்றி மேற்புறத்தில் நந்தி சிலைகள் கட்டிடம் முழுவதும் இருப்பதை நாம் காணலாம். சோழ மன்னர்களின் ஆட்சியில் சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்ட இக்கோயில் அப்பப்பா எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு ஆச்சரியங்களை சுமந்து கொண்டு மக்களுக்காக காட்சி தருவதை, பக்தர்களுக்காக அங்கே எழுந்து நிற்பதை நேரில் சென்று காண்பவர்களுக்கே அதன் மகத்துவம் புரியும். நீங்கள் கோயிலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை அந்த கோயில் ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கும். கட்டிடங்களில் இருக்கும் சிற்பங்களாக இருக்கட்டும் அல்லது கட்டிட தூண்களாக இருக்கட்டும், அந்த கோயில்களில் வரும் பக்தர்களின் வருகையாக இருக்கட்டும், உங்களை வியர்ந்து பார்க்கவே செய்யும். நிறைய குழப்பங்களோடும் நிறைய கஷ்டங்களோடும் வலிகளோடும் என் மனம் அல்லல் படுகிறது என்று நினைப்பவரா நீங்கள்? உங்கள் மனமாற்றத்திற்கான ஓர் அழகிய இடம்தான் தஞ்சாவூர் பெருவுடையார் சிவன் கோயில். ஒரு முறை அந்த திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள். உங்கள் மனதில் எழும் அந்த மாற்றத்தை பிறகு நீங்களே மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதை காண நேரலாம். எந்தவிதமான இயந்திரங்களும் கருவிகளும் இல்லாத காலத்தில் எப்படி இந்த சோழ மன்னர்களால் இப்படி ஒரு கோயிலை நிறுவ பல திட்டங்களை தீட்டி பல மக்களை ஒன்றிணைத்து பல வருடங்களாக அனைவரையும் ஒரு இடத்தில் சேர்த்து மிகப்பெரிய கோயிலை கட்டி எழுப்பி சாதனை புரிந்தது சோழர்களின் ஆட்சியில் மிகப்பெரிய விஷயம் என்றே கூற வேண்டும். ஆம், இன்று வரலாற்றில் போற்றப்படுகிறது என்றால், வரலாற்று சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்றால், சோழர்களின் மனநிலை, சோழர்களின் ஒற்றுமை, சோழ மன்னர்களின் அந்த சிவன் மேல் இருக்கும் பக்தியின் உச்சம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அங்கு செல்லும் பொழுது காண நேரிடலாம். தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் உலகளவில் இருக்கும் எண்ணற்ற கோயில்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் தஞ்சாவூரிலே இடம்பெற்றிருக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். உங்கள் மனநிலை மட்டும் அல்லாமல் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பதற்கும், அவர்களின் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்வதற்கும், அவர்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் பிறப்பதற்கும், அவர்கள் வாழ்க்கையில் ஓர் அர்த்தம் பிறப்பதற்கும், ஓர் அடையாளம் உருவாவதற்கும் நீங்கள் நிச்சயம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அதன் பலன் என்ன என்பதை அங்கு சென்ற பிறகு நீங்கள் அதை உணருவதை காண நேரிடலாம். இன்று வரை உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் சும்மாவா? எந்தவித சிமெண்டை வைத்து அவ்வளவு பெரிய கற்களை ஒட்டினார்கள்? எவ்வளவு மணல்களை மண்களை ஏற்றிக்கொண்டு எதன் மூலம் கொண்டு வந்தார்கள்? எவ்வளவு வேலையாட்களை அங்கே பணியில் அமர்த்தினார்கள்.
எப்படி 80 டன் எடையுள்ள அந்த விமான கோபுரத்தை மேலே ஏற்றினார்கள். இப்படி பல அதிசயம் ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் அங்கு காண கிடப்பதை நாம் காண நேரிடலாம். ஆம் பக்தர்களே, தஞ்சை ஒரு முறை சென்று வாருங்கள். ஒரு பகுதியில் அக்கோயிலில் நீங்கள் பேசுவதை மறுபகுதியில் கேட்க நேரிடலாம் என்றும் கூறுவார்கள். அது மட்டுமல்ல, மேலே வீற்றிருக்கும் சூரிய வெளிச்சம் அந்த சிவன் ஆலயத்தின் உள்ளே கருவறையில் விழுவதையும் காணலாம் என்று இன்று வரை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தஞ்சையில் வீற்றிருக்கும் பெருவுடையார் கோயிலின் சிறப்பம்சம் இன்னொன்றும் இருக்கின்றது. மதிய நேரத்தில் இக்கோயிலின் நிழலானது தரையில் விழாது என்பார்கள். இப்படி பல அபூர்வமான விஷயங்களை, ஆச்சரியமான விஷயங்களை சுமந்து கொண்டிருக்கும் தஞ்சை மண்ணில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் ஆலயத்திற்கு வருகை தாருங்கள். நம் பாட்டன் முப்பாட்டன் அவர்களின் திறமையையும் கட்டிடக்கலையின் எழுப்பப்பட்டுள்ள அந்த வளர்ச்சி உலகளவில் பேசப்படுவதையும் நாம் காணலாம். தஞ்சையில் வீற்றிருக்கும் இத்திருத்தலமானது ஆச்சரியம், அபூர்வம், அதிசயம் என்றெல்லாம் சொல்ல இயலாது. இவற்றை வர்ணிப்பதற்கோ இவற்றை எடுத்துச் சொல்வதற்கோ இங்கு வார்த்தையில் இல்லை எனலாம். ஆம் பக்தர்களே, பெருவுடையார் கோயில் சிவபெருமானாகிய அந்த தஞ்சையில் வீற்றிருப்பதை ஒரு முறை நேரில் காண்பவர்களுக்கே அதன் மகிமை தெரிய வரும். வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை சந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு முறையாவது தஞ்சையில் வீற்றிருக்கும் அந்த பெரிய கோயிலுக்கு சென்று வாருங்கள். மனதை பக்குவப்படுத்துங்கள், வாழ்க்கையை இயல்பாக்குங்கள். மனதை செம்மைப்படுத்தி வாழ்க்கை முறையை தூய்மைப்படுத்தி இறையருளோடு வாழ்க்கையை பயணிப்பது எப்படி என்பதை நாம் அங்கே கற்றுக்கொள்ள இத்திருத்தலமானது ஒரு வழியை காட்டும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை பக்தர்களே. எத்தனை ஆண்டுகள் இக்கோயிலிற்காக அங்கு பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். எத்தனை ஆண்டுகள் அந்த அரசர்கள் இக்கோயிலை பாதியில் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கட்டிடக்கலையை எழுப்பியிருப்பார்கள். என்ன மூளையை வைத்திருப்பான் அந்த கட்டிடக்கலையை எழுப்பியவன்? அந்த மூளையை சுமர்ந்த அந்த கட்டிடக்கலை வல்லுநர்களை இன்றல்ல என்று நினைத்தாலும் நமக்கு ஒரு பதில் விளங்கவே விளங்காது. எப்படி இப்படிப்பட்ட உருவங்களை அந்த கற்களில் இவர்கள் செதுக்கினார்கள்? எப்படி இவர்களால் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி முடிக்க முடிந்தது? எப்படி இவையெல்லாம் சாத்தியமானது என்று பல கேள்விகள் அங்கு பதில் கிடைக்காமல் மர்மங்களாகவே இருப்பதை காண நேரிடலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் பக்தர்களே, எத்தனை மர்மங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் மறைந்து கிடந்தாலும் அத்தனையும் உண்மைக்கு உண்மையான சான்றாகவே அங்கு பிரதிபலிப்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த உலகம் இன்றல்ல நாளையல்ல என்றும் தஞ்சையை பேசிக்கொண்டேதான் இருக்கும். தஞ்சையில் வீற்றிருக்கும் பெருவுடையார் கோயிலை பற்றி போற்றிக்கொண்டேதான் இருக்கும். அதில் எல்லளவு மாற்றமும் இல்லை. தமிழர்களின் பெருமையும், தமிழர்களின் ஒற்றுமையும், தமிழர்களின் நேர்மையும், தமிழர்கள் கடவுள் மேல் வைத்திருக்கும் பக்தியும் தஞ்சையில் வீற்றிருக்கும் சிவபெருமான் கோயிலில் பிரதிபலிப்பதை நீங்கள் ஒரு முறை சென்று அந்த அருளை, அந்த பக்தியை, அந்த கட்டிடக்கலையின் திறமையை, நம் முன்னோர்களின் மூளையை அறிந்து வருகின்ற சந்ததி எடுத்து கூறுவதை நமது கடமையாக கருதுவோம் பக்தர்களே. சிவன் என்றால் சும்மாவா? அவரிடம் அடிபணிந்து அவரிடம் வைக்கும் வேண்டுகோளை அவர் வரமாக தருவதில் தயங்குவது இல்லை. சோதனை ஒருபுறம் இருந்தாலும் உங்களை சாதிக்க வைப்பதும், உங்களை முன்னேற்ற ஓர் வழியை காட்டுவதும்,
உங்கள் வளர்ச்சிக்கு செல்வங்களை எடுத்து தருவதும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதும் சிவபெருமானின் அருளை அவர் தாமே முன்வந்து தருவதில் என்றும் தயங்கியதே இல்லை என்பார்கள். இப்படி தமிழ் மண்ணில் தமிழர்களால் எழுப்பப்பட்ட எத்தனையோ ஆலயங்கள் ஆங்காங்கே பிரதிபலித்து கொண்டுதான் இருக்கின்றது. தஞ்சையில் வீற்றிருக்கும் சிவபெருமானை நிச்சயம் நேரில் சென்று காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அங்கு எண்ணற்ற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிறைந்து கிடப்பதை ஒரு முறை நேரில் காணுங்கள். வருகின்ற சந்ததிகளுக்கு எடுத்து கூறுவதை கடமையாக்கி கொண்டு சிவபெருமானின் அருளை உலகம் முழுவதும் பரப்புவதும் நமது கடமையாக கருதி அப்பன் சிவனே எங்கும் சிவனே என்று போற்றி ஓம் நம சிவாயம் என்று கருதி சிவபெருமானின் அருளை பரப்புவதிலும் தஞ்சையில் வீற்றிருக்கும் சிவபெருமானின் வரலாற்றை அக்கட்டிடக்கலையின் வரலாற்றை மக்களுக்கு எடுத்து கூறுவதையும் நம் கடமையாக கருதுவோம் என்று சோழ மன்னர்களின் பெருமையை எடுத்து கூறுவதிலும் சோழர்களின் ஆட்சியில் எழுப்பப்பட்ட இக்கட்டிடக்கலையின் பெருமையையும் உலகமறிய செய்வது நமது கடமை என்பதை மறவாமல் உலகம் முழுவதும் இத்திருத்தலத்தின் அருளையும் இத்திருத்தலத்தில் அமைந்திருக்கும் பல அற்புதங்களையும் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து உலகமறிய இன்னும் பல ஆண்டுகள் நிலைத்திருக்க பாடுபட வேண்டும் என்பது நாம் அனைவரும் ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு தஞ்சையில் வீற்றிருக்கும் அப்பன் சிவபெருமானின் பெருவுடையார் கோயிலை உலகமறிய செய்வோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். எங்கும் சிவனே, எதிலும் சிவனே. அப்பன் சிவனை நாடியோருக்கு அவன் வரம் தருவதிலும் வாழ்க்கை தருவதிலும் தயங்கியதே இல்லை என்பதை நீங்கள் சிவபக்தனாக மாறும்பொழுது அதை உணர்வீர்கள். ஒரு முறை தஞ்சையில் வீற்றிருக்கும் பெருவுடையார் கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க்கையின் மகிமையை எடுத்து வாருங்கள். நன்றி நண்பர்களே. உங்கள் ஜிமிக்கி ஸ்டுடியோ.